தாய், தந்தை, மனைவி, மக்களை கவனி. உன்னை நீ கவனிக்கும்போது உனது ஆரோக்கியம் மேம்படும். உனது எண்ணங்கள் வலுவாகும். உன் குடும்பத்தை நீ கவனிக்கும்போது பெற்றோர், தாய், தந்தையின் அருளாசியும் உனது மனைவி, மக்களின் அருளாசியும் உனக்கு கிடைக்கப் பெருகும். இந்த அருளாசியோடு என்னை நீ வணங்கும்போது மட்டுமே எனது பரிபூரணமான அருளாசிகள், சகல செல்வங்களும் உனக்கு அருள என் மனம் மகிழும் என்று அப்பன் அருளுகின்றார். ஆன்மீகம் என்பது குடும்பத்தோடு இருந்து செயல்படுவதே சிறந்த வழி என்று இறைநிலை அருளுகின்றது. ஏனென்றால் பெற்றவர்களின் அருளாசி கிடைக்கப் பெருகும். குடும்பத்தில் உள்ள மனைவி, மக்களின் அருளாசியும் கிடைக்கப் பெறும்.